ஏகாதிபத்தியத்தின் மிலேச்சத்தனத்திற்கு அடிபணிந்தாடும் அரசாங்கத்திற்கு எதிராக போராடும் உழைக்கும் மக்கள் அதிகாரம் என்ற தொனிப்பொருளில் முன்னிலை சோசலிச கட்சி ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த மேதின நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை தோழர்களே, மத்திய குழு உறுப்பினர்களே, மாவட்டங்கள் தோறும் பிரதேசங்கள் தோறும் மக்களை அணிதிரட்டி இந்த நிகழ்விற்காய் அழைத்து வந்திருக்கின்ற, அதேபோன்று கேள்வியுற்று வருகை தந்திருக்கின்ற தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, என்று நாம் கூடியிருப்பது ஒரு களியாட்ட நிகழ்வுக்காக அல்ல, மாறாக சுமார் 140 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவ்வுலகில் அல்லது இவ்வுலகை கட்டமைக்க வேலை செய்த அந்த தொழிலாளர் வர்க்கம் தன் மீது சுமத்தப்பட்ட அளவில்லாத ஒடுக்குமுறையை, உழைப்பு சுரண்டலை எதிர்த்து 8 மணித்தியால வேலையை பெற்றுக்கொள்வதற்காக அன்று சிகாகோ நகரில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த போராட்டத்தை அடக்கிய அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையில் பல நூறு தொழிலாளர் தோழர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்ததாக நாங்கள் அறிகின்றோம். அவ்வாறான போராட்டத்தின் விளைவாக வென்றெடுத்த இந்த தொழிலாளர் தினத்தை இன்று இலங்கை சூழலில் கொண்டாட முடியாதிருக்கின்ற அல்லது அவற்றை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு வங்குரோத்தடைந்திருக்கின்ற முதலாளித்துவ முறைமைகளை முன்னெடுக்கின்ற அந்த கட்சிகளுக்கு மத்தியில் கடந்த காலங்களில் தன் மக்கள் பலத்தை இந்த தலைநகருக்கு கொணர்ந்து எங்களோடு தான் மக்கள் இருக்கின்றார்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்ட இந்த அரசு இன்று மாவட்டங்கள் தோறும் சந்திக்கு சந்தி புண்ணிய தானங்கள் செய்வது போல் அல்லது புது வருட கொண்டாட்டங்களை நடாத்துவது போல் என்று மேதின நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றன. தோழர்களே, தொழிலாளர் வர்க்க ஒன்று மேதின நிகழ்வை கொண்டாடுவதென்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு பின்புலத்தில் இந்த நாட்டின் வளங்களை அல்லது அரச உடைமைகளை எவ்வாறெல்லாம் கூறு போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றதோ அவ்வாறு இந்த தொழிலாளர் வர்க்கத்தை கூறு போட்டு ஆங்காங்கே கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இவ்வரசாங்கம். ஒரு புறத்தில் உலக ஏகாதிபத்தியம் இந்த உலக நாடுகளை பங்கு போட்டுக் கொள்வதற்காக வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில், மறுபுறத்தில் தொழிலாளர் வர்க்கத்தை எவ்வாறெல்லாம் உறிஞ்சி பிழைக்கலாம் என்று திட்டம் தீட்டி பலவாறான சட்டங்களை தொழிலாளர்களுக்கு முரணான அல்லது இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் உழைப்பை உறைஞ்சக்கூடிய சட்டங்களை திட்டம் தீட்டி அமல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் இன்று நாங்கள்
அந்த தொழிலாளர்களின் விடுதலைக்காகவும் அவர்களின் உரிமைகளுக்காகவும் இந்த சோசலிச பாதையின் ஊடாக அவர்களின் உரிமையை வெற்றி கொள்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னிலை சோசலிச கட்சி முன்மொழிந்து நிற்கின்றது. நாங்கள் மக்களாட்சி நடாத்துகிறோம். மக்களாட்சியை பலப்படுத்துவதற்கு என்று மக்கள் எங்களோடு திரண்டிருக்கின்றார்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டுகின்ற இந்த அரசாங்கம் உண்மையில் கடந்து முடிந்த 1.5 வருட காலங்களில் ஒட்டுமொத்த பொதுமக்களின் அல்லது அடித்தட்டு மக்களின் தேவைகளை எவ்வாறு அறிந்து கொண்டிருக்கின்றது, அவர்களின் தேவைகளை எந்த அளவு பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது, அவற்றுக்கு ஏற்றவாறு தன் அரசியல் பொருளாதார கொள்கைகளை எவ்வாறு திட்டம் தீட்டி இருக்கின்றது என்பது என்று பார்த்தால், இன்று 22ஆம் ஆண்டு 2022-23ஆம் ஆண்டுகளில் இருந்த பொருளாதார நெருக்கடியை விடவும் அதேபோன்று பண வீழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பூச்சாண்டி தனங்களை எல்லாம் மூடி மறைத்து நாட்டிற்குள் இருக்கின்ற தொழிலாளர் வர்க்கத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடிய தனி தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்துவதன் ஊடாக அதிகார வர்க்கத்திற்கும் அந்த அதிகார வர்க்கத்தை ஆட்டி படைக்கின்ற முதலாளி வர்க்கத்திற்கும் சேவகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கைபொம்மை அரசாங்கம் என்று மக்களுக்கான ஆட்சியை பலப்படுத்துகின்றோம் என்று மக்களாட்சி என்ற துணிப்பொருளில் இன்று மே தினத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. தோழர்களே, 1948 முன்பதாக எவ்வாறு வெள்ளையர்களால் அடிமைத்தனம் கொண்டிருந்தோமோ அல்லது எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டோமோ அதே போன்று சுதந்திரத்திற்கு பின்னரும் இந்த நாட்டில் கூலி வேலை செய்கின்ற அல்லது வேலை செய்து வயிற்று பிழைப்பு நடத்துகின்ற மக்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுதந்திர தேசத்திலும் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். உலக வளங்களை எல்லாம் வாரி சுருட்டிக் கொள்வது நீயா நானா என்ற போட்டியில் என்று ஒவ்வொரு முகாம்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அகிம்சாவாதி என உலகின் அகிம்சாவாதி என தன்னை காட்டிக்கொண்டு உலகின் மனித உரிமைகளை எல்லாம் மீட்க வருகின்ற மீட்பராகவும் தூதராகவும் தன்னை காட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த அமெரிக்கா உலக நாடுகளின் மூளை முடுக்கலாம் தன் மூக்கை நுழைத்து அங்கிருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுருட்டிக் கொள்வதற்கு நிகழ்ச்சி நிரலை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு புறத்தில் ஆயுத ரீதியாக ஆக்கிரமிப்பு செய்து அப்பாவி சின்னஞ்சிறுசுகள், அப்பாவி பள்ளி மாணவர்கள், அதே போன்று வயது முதிர்ந்தோர்கள் என கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தில் இந்த வளங்களை சுருட்டிக் கொள்வதற்காக நாடுகள் மீது படையெடுப்பு செய்கின்றது. அது தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், அல்லது ஆசிய நாடுகளாக இருக்கட்டும், அல்லது மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும், இப்படி எங்கெல்லாம் வளம் கொளிக்கின்றதோ அங்கெல்லாம் மூக்கை நுழைத்து அங்கிருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்கான ஒரு வேலையை இந்த அகிம்சா மூர்த்தி அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது. தேசங்கள் என்று பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு இன்று சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. தோழர்களே, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன் நாங்கள் சென்றால் இலங்கை தேசத்தில் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை இந்த அதிகார வர்க்கம் எவ்வாறு மூட்டிவிட்டது,
அதனால் எவ்வாறு நாங்கள் கஷ்டப்பட்டோம், இந்த இனங்களுக்கு இடையிலான முறுகல் எவ்வளவு மோசமான ஒரு மனித முரண்பாட்டை ஏற்படுத்தியது என்பதையெல்லாம் நாங்கள் அறிவோம். வடகிழக்கில் என்றும் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஓடி வந்து தமக்கு நியாயம் பெற்றுதரும் உலக மனித உரிமைகள் ஆணையகத்தின் முன் நாங்கள் முறைப்பாடு செய்தால் எங்களுக்கு இந்த போர்க்காலத்தில் நடைபெற்ற குற்றங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்பினோம். அந்த நம்பிக்கையின் விளைவுகள் அல்லது அந்த அமெரிக்க அந்த இந்திய அதிகாரங்கள் எவ்வாறு எங்களை பலிகடாக்களாக ஆக்கின, எவ்வாறு தங்களின் அரசியல் லாபங்களுக்காக எங்களை கண்டுகொள்ளாமல் விட்டன என்பதனை நாங்கள் எப்போது அறிந்து கொள்ளலாம். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெறுகின்ற யுத்த நிலவரங்களை வைத்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் எவ்வாறு எங்கள் விடயத்திலும் அரசியல் ரீதியான காய் நகர்த்தல்களை செய்திருக்கும் என்பதை நாங்கள் அறியலாம். இன்று இந்த 76 ஆண்டுகால சாபத்திற்கெல்லாம் தெளிவு தேட வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை கருதி மக்கள் எழுச்சியின் பின்னதான அந்த வெறுமையை ஒரு நல்லாட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும், எல்லா இனங்களுக்கும் ஒற்றுமையை பெற்றுத்தரக்கூடிய, எல்லா இனங்களையும் சமத்துவத்துடன் நடாத்தக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டோம். வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஏன் மலையகத்திலிருந்தும் கூட மக்கள் அணிதிரண்டு இந்த அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள். இவர்கள் என்ன கூறினார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், யுத்த காலத்தில் இராணுவம் கையகப்படுத்திய அந்த நிலங்களை மீண்டும் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம், சகல இனங்களும் ஒற்றுமையாய் வாழக்கூடிய ஒரு புதிய அரசியல் யாப்பை தயாரிப்போம், நாட்டின் உடைமைகளை பாதுகாப்போம். இப்படி இன்னும் நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலவே சிறுபான்மையினருக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அவர்களுக்கான எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்பன அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. எழுத்தாளர்களின் புனைகதை இலக்கியங்களை படைக்கக்கூடிய அந்த கற்பனை சக்திகளை கூட முடக்குகின்ற ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான ஆட்சியை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று சமூக வலைதளங்களை நீங்கள் நோக்கினால் ஈழத்தின் வடகிழக்கு பகுதிகளில் அவர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் என்பதற்காக எந்த அளவிற்கு ஒடுக்கப்படுகிறார்கள், எந்த அளவிற்கு அவர்களின் கருத்துகள் முடக்கப்படுகின்றன என்பதனை கண்கூடாக காணலாம். மறுபுறத்தில் இன்று நுவரெலியாவில் மிகப்பெரிய மேதின கூட்டத்தை நாங்கள் நடாத்தி வரலாறு காணாத தோட்ட தொழிலாளர்களை ஒன்றிணைத்து இருக்கின்றோம் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தி வரலாறு நெடுகிலும் போராட்டங்களால் வென்றெடுத்த அல்லது இந்த தொழிலாளர்களை உறிஞ்சி அவர்களின் உழைப்பை உறிஞ்சு குடிக்கின்ற கம்பெனிகளுக்கு எதிராக போராட்டங்கள் செய்து 100% சம்பள உயர்வை பெற்றுக்கொண்ட வரலாறுகள் அண்மை காலமாக இருந்து வரும்போது இந்த கம்பெனிகளுடன் டீல் அரசியலை செய்து கொண்டு
வெறும் 200 ரூபாயை சம்பள உயர்வாக பெற்றுக் கொடுத்துவிட்டு அவர்களின் உரிமைகளை காட்டிக் கொடுத்திருக்கிறது ஒருபுறம். மறுபுறத்தில் ஹட்டன் நகரில் மிகப்பெரிய மாநாட்டை நடாத்தி ஹட்டன் பிரகடனத்தில் மலையக மக்களுக்கு காணியையும் வீடையும் பெற்றுக் கொடுப்போம், அவர்களின் சிவில் உரிமைகளையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றெல்லாம் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்து அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை கொள்ளையடித்துக் கொண்டு என்று அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்ற முடியாது. அவர்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். இவ்வாறானது ஒரு பின்புலத்தில் தான் ஒரு புறத்தில் ஆடை கைத்தொழில் துறைகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த முறைகேடுகளுக்கு எதிராகவும், தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்கள் மீது இழைக்கப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராகவும், விவசாய நிலங்களை விற்பனை செய்து கொண்டு தேசிய பெருமுதலாளிகளுக்கும் அந்நிய ஏகாதிபத்திய சக்திகளுக்கும் இந்த நாட்டின் வளங்களையும் நிலங்களையும் சூறையாடி விற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்க மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். அது மாத்திரமன்றி வரலாறு நெடுகிலும் தொழிலாளர் வர்க்கம் விசுவாசித்த அல்லது உண்மையான மனிதர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதால் அல்லது ஆட்சி பீடத்திற்கு அனுப்புவதால் இந்த களவு, பொய், ஊழல், வஞ்சகம் என்பவற்றை அகற்றி பொருளாதாரத்தில் மேம்பாடை காணலாம், தொழிலாளர் வர்க்கத்திற்கு விடுதலையை காணலாம், ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்றெல்லாம் நாங்கள் கனவு கொண்டிருந்தோம். உண்மையான மனிதர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினோம். இந்த முதலாளித்துவ சிஸ்டம் எங்களுக்கு ஒன்றை நிரூபித்து காட்டியிருக்கிறது. நல்ல மனிதர்கள் அல்லது உண்மையான மனிதர்கள் இந்த முறைமைக்குள், இந்த முதலாளித்துவ முறைமைக்குள் ஆட்சி முறைமையை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் திருடர்கள் ஆகிறார்கள், அவர்கள் களவெடுக்க பழகிக் கொள்கிறார்கள், அவர்கள் வஞ்சகம் செய்ய பழகிக் கொள்கிறார்கள், இந்த தொழிலாளர் வர்க்கத்தை ஏமாற்றுவதற்கு அவர்கள் பழகிக் கொள்கிறார்கள் என்பதற்கான சான்றுகளை நாங்கள் அண்மை காலமாக கண்டு கொண்டிருக்கிறோம் தோழர்களே. எனவே இந்த நாரி நாற்றம் எடுக்கின்ற முதலாளித்துவ முறைமையை தோற்கடித்து மக்கள் அதிகாரத்திற்கான ஒரு யாப்பை உருவாக்கி அந்த பாராளுமன்றத்திற்கு வெளியில் மக்கள் அதிகாரத்தை உருவாக்கி மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற அந்த மக்கள் பிரதிநிதிகளை எப்போதெல்லாம் எங்களுக்கு வெளியில் கொண்டு வர முடியுமோ அப்போதெல்லாம் வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு அமைப்பு முறையை, ஒரு சிவில் அமைப்பு முறையை, ஒரு மக்கள் அதிகாரத்தின் பொறிமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அது இந்த முதலாளித்துவ முறைமைக்குள் சாத்தியமில்லை. அது சோசலிச பாதையின் ஊடாகவும் அந்த சோசலிச வேலை திட்டத்தின் ஊடாகவும் மட்டுமே அதனை நிறைவேற்ற முடியும். எனவே அதனை விசுவாசித்து அதன் மீது நம்பிக்கை கொண்டு அதன் மீது ஒரு பற்றுதலுடன் வேட்கையுடன் நாங்கள் இந்த சோசலிச வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். தொழிலாளர் வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான விடுதலை அல்லது சமத்துவம், சமதர்மம் இந்த சோசலிச வேலை திட்டத்தின் ஊடாகவே கண்டடைய முடியும் என்பதனை ஆணித்தனமாக கூறுகின்றோம். எனவே நாளுக்கு நாள் கொள்கைகளை மாற்றிக்கொண்டு அரசாங்கத்தை கைப்பற்றிய பின் ராஜ்ஜியத்தை கைப்பற்றுவோம் என்ற இந்த பூச்சாண்டி கதைகளை எல்லாம் நாங்கள் சொல்லாது, எங்கள் முன்னிருக்கின்ற அந்த கடமை சோசலிச சமூகத்தை உருவாக்குவது, சோசலிச வேலை திட்டங்களை முன்னெடுப்பது, அந்த சோசலிச பாதையின் ஊடாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் விடுதலையையும் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் விடுதலையையும் நாங்கள் அடைய வேண்டும். எனவே அந்த சோசலிச வேலை திட்டத்திற்காக நாங்கள் அணிதிரள்வோம். முன்னிலை சோசலிச கட்சி அந்த சோசலிச நம்பிக்கையுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த கட்சியோடு அணிதிரள்வோம் என்று கூறி சோசலிசத்திற்கு பெருவெற்றி, ஏகாதிபத்தியத்திற்கு பேரழிவு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.